அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷனாக இருக்காங்க. இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஆப்னா அது இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் தாங்க. நன்றி. நீ எதை தேடுகிறாயோ அதுனா வந்தான் உன்னை தேடுதான். எனக்கு தெரியாத. இப்போ நான் ஒரு ஊசியோ அல்லது நூலோ துவைச்சிட்டு தேடுறேன். அது எப்படி என்ன தேடும்? ஒரு அக்னி பொருளை நான் தேடுவேன், அப்படிதானே? அது என்ன எப்படி தேடும்? கடவுள் உங்களெல்லாம் தேட மாட்டார். நீங்கள் ஆன்மீகமாக எடுத்துக்கினா கூட ஏன் தேட மாட்டார்னா உள்ளதான் வச்சுக்கிறார். உன்னை அவுத்து விட்டேங்கன்னா விட்டு காணாமல் போயிடுச்சுன்னா தான் உன்னை தேடணும். இப்போ ஒரு மந்தையிலேருந்து ஆடு காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவார்? எஜமான் தேடுவார். ஆடும் கூட சம்டைம்ஸ் மந்தையை தேடும். நம்ம மந்தையை விட்டு போயிட்டுமே, நம்ம மந்தை எங்கே இருக்குதுன்னு தெரியலையே, நம்ம சார்ந்த சகோதர சகோதரிகள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே, இல்லை காதலன் காதலியெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே, என்ன பண்ணா தேடும். கடவுள் உன்னை தேட மாட்டார். ஏன்? ஊரில் தாங்கிற நீ தான் அவரை பார்க்காமங்கிற. அவர் எப்போ திரும்பினாலும் காத்துங்கிறாரு. அதனால் அவர் தேட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆடு வரை ஆடுன்னு விட்டுக்கிறாரு உன்னை. நீ என்னெல்லாம் பண்ணுறியோ பண்ணிக்கோ. சைவம் தான் சாப்பிடுவேன்னு உன்னே நீ வருத்திக்கோ. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி விட்டு ஓட்டுருவியா? ஓடிப்போ. காணாமல் போயிட்டு நீயே பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு செத்து போயிடுவியா? செத்துப்போ. உன் பொம்மையை வச்சு யாருன்னா கும்பிட்டுப்பாங்களா? கும்பிட்டுக்கிட்டோம். மதங்களை டிசைனாக டிசைன் பண்ணி எப்படின்னா செஞ்சு பண்ணலாம், செஞ்சுக்கோ. ஆடிப்பே ஆடிக்கோ, பாடிப்பினா பாடிப்போ, கொண்டாடினா கொண்டாடு, திருடுனா திருடு, முள்ள மருதனம் பண்ணு, உன்னை நீயே வருத்திக்கோ. கடவுளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீ தேடுற பொருள் தேடுறதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கடவுள்லாம் நம்ம தேடுறது, நம்மளை தேட கூட கடவுள் நம்மளை தேடுறாரு. அவர் தேட வேண்டிய பொருளே இல்லை, அவர் தேட மாட்டார். ஏன்? ஒரு தண்ணி மீனை இழக்காது. மீன் தான் தண்ணியை எழுந்து செத்துரும். செத்தாலும் அந்த மீன் எங்கே தான்? தண்ணியில் தான். உயிராக இருந்தாலும் அந்த மீன் எங்கே தான்? தண்ணியில் தான். அது செத்துட்டாலும் இன்னொரு மீன் அதை சாப்பிட்டு தண்ணியில் தான். மீனோட வாழ்க்கை எதில் தான்? தண்ணியிலே தான். வெளியே வந்துச்சுன்னா கூட அவிச்சு போட்டு தண்ணியில் தான் குழம்பாக்கி செஞ்சு சாப்பிடுவோம். அது எண்டும் எங்கே தான்? தண்ணியில் தான். அப்படியே மீன் குழம்பாகி ஒரு நாள் வச்சுருந்தாலும் மறுநாள் காலையிலையும் கஞ்சில் என்ன தான்? தண்ணியில் தான். அதனால் என்ன பண்ண வேண்டியது இல்லை. தண்ணி மீனை தேடாது. மீன் தான் திரும்ப திரும்ப தண்ணிக்கு வந்துடும். மீன் தான் திரும்ப திரும்ப என்ன ஆகிடா? தண்ணி வந்துடும். தண்ணியில் இருந்தது தரைக்கு வந்தது, திரும்ப தண்ணிக்கு வந்து குழம்பாச்சுது. அதுவும் என்ன தான்? அது இழக்க கிடையாது. உங்களை தேடுகின்ற பொருள் தேட வேண்டிய பொருளாக இல்லை. அக்னி பொருள்கள் உன்னை தேடாது. அக்னி பொருள்கள் உன்னை தேடாது. தேவையற்றவர்கள் உன்னை தேட மாட்டாங்க. நீ தேடுறன்னா உனக்கு தேவைப்பட்டவங்க உன்னை திரும்ப தேடுவாங்க. எங்கே எனது கவிதை அப்படின்னு ஒருத்தன் தேடுறான், காதலன் தேடுறான்னா, காதலியாக இருந்தால் என்ன பண்ணுவான்? தேடுவான். நீங்கள் என்ன பண்ணலாம்? காணவில்லை அப்படின்ட்டு பத்திரிகையில் போட்டிங்கன்னா அவங்க திருவிழாவில் குழந்தை தொலைஞ்சு போச்சானா அந்த குழந்தை அப்பா அம்மாவை தேடும். அந்த அப்பா அம்மாவும் அந்த குழந்தைய தேடும். ஏன்? மாண்டேஜ் 2 பேருக்குள்ள அது தேடும். கடவுள் தேட மாட்டார். ஏன்னா நீ எங்கள் திருவிழாவில் தொலைஞ்சு போல உள்ளே தாங்கிறேன். வெளியே எங்கன்னா போனதான் பவுண்டரி விட்டு வெளியே போனதான் என்ன பண்ணா? எங்கேயோ போயிட்டு புல் பவுண்டரி வந்து இங்கேருந்து நீ வேட்டுக்கிறதுக்கு போனால் கூட அவன் தாங்கிறாங்க. எங்கே போனாலும் யார் தான் இருக்குது? ஆமாம், கடவுள் இல்லாத இடம்னும் போது நீ கடவுள் விட்டு எங்கன்னா போக முடியுமா என்ன? அதனால் அதை அந்த மாதிரி ஒரு அர்த்தம் எடுக்கக்கூடாது. பட் தேடுகின்ற பொருள் தேடுமான்னா அது இடத்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எல்லா பொருளும் தேடாது. வேண்டப்பட்டவங்களும் தானே பண்ணிப்பாங்க, தேடிப்பாங்க. வேண்டப்பட்ட ரெண்டும் ஒன்று தேடிக்கும். ரெண்டுக்கும் வேண்டப்பட்டது இருக்குது, தேவை இருக்குதுன்னா என்ன பண்ண? ஒன்று தேடும். அப்போ நீ அதை தேட, அது உன்னை தேட. எது தேடி 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 தீர்ப்போமா அப்படின்னு பண்ணுறது. இந்த 500 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதோ ஒரு பணத்தில் காணாமல் போயிட்டு 2 பேரும் போயிட்டு காணாமல் போய் அந்த கரன்சி திரும்ப சேர்க்குமே, என்ன பண்ண? இது ஜே 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 உனக்கு ஜே ஜே. அது மாதிரி தேடுற பொருள் தேவை இருந்தால் தான் தேடுமே தவிர எல்லா பொருளும் தேடவே தேடாது. ஏன்? அந்த பொருளை பொறுத்து இருக்குது. ஆனால் கடவுள்கிட்ட போய் அப்போ தேடுற பொருள் உன்னை தேடுதுன்றதெல்லாம் போய் பொருளை பொறுத்து மாறும். பொருளுக்கு பொருள் அது மாறும். எல்லா பொருளும் ஒன்று. இப்போ நிறைய பேர் பணத்தை தேடுறாங்க.
கிடைக்குதான் என்ன? ஒருத்தர் பாடே பாட்டார், எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே. இவர் தேடுறாரு, அது இவர் தேன்னு வந்தா. திருப்பதி உண்டியலில் குடி புகுந்தாயோ, திருவண்ணாமலை சரண் புகுந்தாயோ. யார? உலகம் செழிக்க உதவும் பணமே 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 பணமே. தேடி தேடி பார்த்து ஒரு ஆள் அந்த காலத்துலேயே பாட்டு போயிட்டு இருக்கிறான். தேடினாலாம் நிறைய பேர் பணத்தை தேனுங்கிறாங்க, கிடைக்கத்தே இல்லையே. நீ தேடுற பொருள் ஒன்று தேடுதுன்னா என்ன பண்ணிடணும்? மரியாதையாக இது நீ என்னடா தேடுற வாடான்ட்டு என்ன பண்ணிடணும்? வராது. ஏன்? அது அக்னி பொருள். பொருளுக்கு பொருள் மாறும், ரூல் கிடையாது. ஆனால் நீங்கள் கடவுள் அது மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க சில சாமியாருங்கள்லாம். நீ கடவுள் தேடினா கடவுள் உன்னை தேடுறாரு, நீ கடவுள் நோக்கி 2 ஸ்டெப் வச்சுன்னா ஒரு 15 ஸ்டெப் வைக்கிறாரு. ஆமாம், இது மாதிரி 20 ஸ்டெப் வைக்கிறாருன்ட்டு உன்னை அவுத்து போட்டு ஆட சொல்லுவானுங்க. ஆமாம், முந்தானே எடுத்து கீழே போட்டு மூச்சு விடுன்னுவான், வெள்ளை சட்டை போட்டுக்கோன்னுவான். புரியுதா? யார? ஏன் ஏமாத்துறான்? நீ என்ன வேலை செஞ்சாலும் எங்கே தான் செய்கிற? கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பான், பாவம் என்றால் வரும் பாதையிலே திராட்சை தோட்டத்தை வச்சிருப்பானா. அந்த திராட்சை உருவம் திராட்சையாக இருக்குது, வச்சு எத்தாக்கா புளிச்சு போய் வேறு மாதிரி ஆயிடுதே. நம்மளா திராட்சை கிட்ட சொன்னோம், திராட்சை பழமே புளிச்சு போய் திராட்சை ரசம் ஆகிடு, நீ சரக்கு ஆகிடு, போதை ஆகிடு, நீ ஒயின் ஆகிடு, விஸ்கி ஆகிடுன்னு சொன்னோம். எவனா அதுக்கு எதனா பண்ணி பாப்டிஸ்ட் பண்ணி அது எதனா மாற்றினானா? இல்லவே இல்லை. அதுக்கு அதோட இயல்பு என்னதான்? அதெல்லாம் சும்மா. ஸோ பொருள் மாறும், தேடுற பொருள் தேடுதுன்னா இப்படி ஏமாற்றி என்ன பண்ணாதீங்க. என்னை கேட்டால் கடவுள் நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் கூட வைக்க தேவையில்ல, முன்னாடியாக தான் இருக்குது. கடவுள் எங்கே தான் இருக்குது? முன்னாடி தான் இருக்குது. நீ தான் என்ன பண்ணவே இல்லை அதை. ஆமாம், கண்டும் காணாமல் இருக்கிற உன் முன்னாடி வேற எல்லாம் தேர்னுக்கிற. முன்னாடி இது விட்டுட்டு முன்னாடி அது தாண்டி தேடுறது. தாண்டி போவாத. யாரை தாண்டி? உன் முன்னாடி இருக்கிற உன்னை தாண்டி போவாத, தாண்டாத. நல்லது இல்லை. நீ ஏதோ பொருள்களை பார்க்கும்போதெல்லாம் பொருள் மயக்கம் ஏற்படுது, தப்பு இல்லை, கொண்டாடு, மகிழ்ச்சியாரு. அப்போ அந்த பொருள்களுக்கு நன்றி சொல்லி வெளியே வந்துடுவேன். ஆனால் இந்த தேடுற பொருள் இந்த மாதிரி டைலாக்லாம் கேட்டுன்னா கூடாது. தேடுற பொருள் உன்னை தேடுது. சரலாம் நீ வந்து தேடுற பத்தியா? ஆமாம், செருப்பு நீ தேடுற இல்லை, செருப்பு உன்னை தேடுது. தேடும். இதுன்னா அம்பக்காரு, இது தேடுமா என்ன? கடவுள் தூக்கி நீ 2 ஸ்டெப் வச்சுன்னா அவரு நான் கால் வச்சு 2 ஸ்டெப் வருவாரா? இப்போ ஆளாளுக்கு வந்துருந்தா அவருக்கு என்னதான் பண்றது? ஒரு வேலை என்ன அசிங்கம் கடவுளுக்கு முக்க பண்றதுக்குன்னு பேசுறது இதெல்லாம்.